அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய சபையை சார்ந்த நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்தின அந்த வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்வது எதுவாய் இருந்தாலும் அது நன்மைக்காக அவர் செய்வார். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நமக்காக நடப்பிக்கும் கர்த்தர். அங்கே வசனம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர், நமக்காக யாவையும் செய்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த வருஷத்தின் 6 மாதங்களிலே நடந்த எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. சில வேளையில் நமக்கு புரியாது. இந்த உலகத்தை நாம் படைக்கவில்லை, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நமக்கு தெரியாது. ஆகினாலே நாம் அநேக நேரத்தில் என்ன செய்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ளவைகளை வைத்து கொண்டு நம்முடைய புரிதலுக்கு ஏற்றபடி, நம்முடைய அறிவு, ஞானம் இவைகளின்படி அளந்து இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவரையே சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் இப்படி எனக்கு செய்திருக்கலாம்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே பேசுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கு நடக்கிறதாம்? அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது. யாருக்கு நடக்கிறது? அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரா, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆசீர்வாதம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, அது தானாய் வருவது. ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஒரு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்திற்காக ஏதோ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்திற்காக சில முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆசீர்வாதம் தானாய் வருவது. ஆனால் சத்தியத்தின்படி, வேத வசனம் சொல்லுகிற இந்த சத்தியத்தின்படி அவர் சொல்லியிருக்கிறபடி நான் செய்தாலே இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், உலக ஆசீர்வாதத்தை முயற்சி செய்கிறார்கள். உலக ஆசீர்வாதத்தை முயற்சி செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிற அந்த சத்தியத்தின்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்த வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதம் ஒரு பங்கு தான். ஏனென்றால் நாம் இந்த உலக ஆசீர்வாதத்தோடு நின்று போகிறவர்கள் அல்ல. இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லாமல் நமக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்திலையும் நான் போய் பங்கடைய வேண்டும் என்றால், அப்போ உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுவதும் செய்வதும் செயல்படுத்துவதும் அதற்காக பிரயாசப்படுவதுமாகவே நான் செய்து விட்டால், உலக ஆசீர்வாதத்தினால் நான் ஒருவேளை இந்த பூமியிலே சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நான் வேத வசனத்தில் விசுவாசிக்கிறபடி பரலோக ராஜ்யத்திலே உள்ள சந்தோஷத்தை இழந்து போவேன். அப்போ முழு வேதாகமத்திலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சத்தியத்தின்படி, சத்தியம் என்றால் இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மை சத்தியம் என்ன என்று சொன்னால், அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் செய்யப்படும். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, சத்தியத்தின் உண்மை என்ன, வேதம் சொல்லுகிற உண்மை என்னவென்றால், நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் அவர் அவருடைய அன்பை பல முறை பல விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அங்கே அந்த வசனம் அதைத்தான், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ நான் அன்பு கூர்ந்தாலே எனக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும் அவர் செய்வார். ஆமென். எனக்கு வேண்டியதை எல்லாம் அவர் செய்வார். எனக்கு உரியதை எல்லாம் அவர் செய்வார். நான் சிறப்பாய் அதற்காக ஒரு ஆசீர்வாதத்தை
ஆண்டவரிடத்திலே வைத்து இதை எனக்கு தரமாட்டீரா, இதை எனக்கு தரமாட்டீரா, இதை எனக்கு தரமாட்டீரான்னு அவர்கிட்ட போய் நான் என்ன செய்ய வேண்டாம்னா கேட்க வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் செய்வார். அதற்கு ஒரு வசனத்தை அடிக்கடி, எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வசனம், அடிக்கடி வாசித்து சந்தோஷப்படுகிற வசனம் என்னவென்றால் மத்தேயு 6:8 இப்படி சொல்லுகிறது: உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் என்ன வேணும்னு ஏற்கனவே அவருக்கு தெரியும். அப்போ அவர் தானாக தர்றதுக்கு போய் படாத பாடு பட்டு கேட்கப்படாது. தானாக வர்றதுக்கு போய் ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் என்னெல்லாம் வேதத்தில் ஆசீர்வாதமாக போட்டிருக்காருன்னு தேடி திரிஞ்சு அதை பற்றியே தியானிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை செய்தால் ஆசீர்வாதம் தருவார் என்ற சத்திய வார்த்தையின் உண்மை என்னவோ அதை அறிந்து சொன்னால் போதும், செய்தால் போதும், சிந்தித்தால் போதும், நடந்து கொண்டால் போதும். உலக ஆசீர்வாதம் மாத்திரம் வரப்போகிறது இல்லை, பரலோக ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். அல்லேலூயா. இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் மாம்ச அனுபவத்துக்கான ஆசீர்வாதமும் சரி, ஆவிக்குரிய அனுபவத்துக்கான உலக உன்னதத்திலிருந்து வரும் பலனால் பெறுகிற ஆசீர்வாதமானாலும் சரி, பரலோக ராஜ்யத்தில் போய் வீற்றிருக்க போகிற ஆசீர்வாதத்தை பெறுவதாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றையும் சேர்த்து ஒன்றே ஒன்று என்ன, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் இதெல்லாம் தானாக கிடைச்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானாக கிடைச்சிடும். தானாக கிடைக்கிறத பற்றிய விஷயத்தை நாம் எந்த அளவு தியானித்து கொள்ள வேண்டும் பாருங்க. அப்போ இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியான இந்த சத்தியத்தின்படி நான் சரியாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாலே எனக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது, நடக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நாம் அதை விளங்கி கொண்டு நாம் அதை செய்ய பழகுகிறோமா? அப்போ நான் அன்பு கூர்ந்தாலே சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எதின் அடிப்படையில் தான் வேத வசனத்தில் கர்த்தரோடு இணைக்கப்படுவதை சொல்லியிருக்கிறது? அன்பு கூறுதல். வேறு எதையும் செய்யுங்கன்னு சொல்லலை, வேறு எதையும் கடினமாய் செயல்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை, வேறு எதையும் எனக்காக நீங்கள் இப்படியெல்லாம் உங்கள் உடலை வருத்தி செய்யுங்க அப்படியெல்லாம் சொல்லலை. சிம்பிளாக அன்பு கூறுங்க. அந்த அன்பு கூறுதல் எப்படி இருக்கட்டும்? முழு நிறைவாக இருக்கட்டும், முழு பலத்தோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 145 சங்கீதம் 20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அன்பு கூறுகிற எல்லாரையும் அவர் என்ன செய்வாராம்? காப்பாற்றுவார். காப்பாற்றுவார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் தருவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் தந்துருவார், காப்பாற்றுவார். மார்க்கு சுவிசேஷம் 12:33 சொல்லுகிறது, நாம் அப்படி காப்பாற்றுகிற அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானது. அல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தியத்தின்படி அன்பு கூர்ந்தாலே அவர் உங்களை காப்பாற்றுவார். அன்பு கூர்ந்தாலே எல்லாத்தையும் தருவாராம். அப்போ நான் இந்த சத்தியம் சொல்லுகிற, அந்த வேதம் சொல்லுகிற வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கு அதை செய்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானது என்று சொல்லுகிற அதே பகுதியைப் போல யாக்கோபு 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்போ நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த சர்வாங்க தகன பலி செலுத்துகிறக்கு ஈடாய் நான் தேவனிடத்தில் செலுத்துகிற அன்பு இருக்கிறது. அப்போ இதற்கு முன்பு தேவனிடத்தில் வந்து பலி செலுத்த வரும் பொழுது அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகளை எல்லாம் செலுத்துவார்கள். எதற்கு செலுத்துவார்கள்? மன்னிப்புக்கு செலுத்துவார்கள். கர்த்தரிடத்திலே மன்னிப்பு வேண்டி செலுத்துகிற பலி இருக்கிறது. கர்த்தரிடத்திலே வந்து நன்றி செலுத்துகிற பலி இருக்கிறது.
கர்த்தாவே எங்களுக்கு நீர் இதெல்லாம் செய்தீரே என்று நன்றி செலுத்துகிற பலி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வந்து செலுத்துகிற பலவிதமான பலிகள் இருக்கிறது. ஆனால் எல்லா பலியும் இந்த சத்தியத்தின்படி, வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அன்பு கூர்ந்தா எல்லாம் அடங்கிடுச்சு. அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து செய்கிறோமா என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடியான அன்பு, உலக அன்பு வேறு, உலகத்திலே பல அன்பு இருக்கிறது, அந்த அன்பு அல்ல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி அன்பு கூர்ந்து விட்டால், வேதம் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி அன்பு கூர்ந்து விட்டால் ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். அப்படி நீங்கள் நிறைவேற்றினால் அப்படி நீங்கள் செய்வது நன்மையாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால இந்த சத்தியத்தின்படி செய்ய பிரயாசப்படுவோம். உலக ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். கர்த்தர் இந்த இந்த சொல்லுகிற இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். என்னிடத்தில் காணப்படுகிற அன்பை பொறுத்துதான், நான் யாரிடத்தில் காட்டுகிற அன்பு, ஆண்டவரிடத்தில் காட்டுகிற அன்பை பொறுத்துதான் அவர் எனக்கு உதவி செய்வார். நம்ம நிறைய நேரம் நான் இதை செஞ்சிட்டா அதை செஞ்சிட்டா, நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் நினச்சி செய்கிற எதுவும் ஆண்டவரை திருப்திப்படுத்த போகிறதே இல்லை. ஒருவேளை நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கிறேன், அப்படி கொடுத்து உம்மை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், திருப்திப்படுத்த விரும்புகிறேன். அப்படியா? சரி, அது ஈடாகுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், 3ஆம் வசனம் பாருங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெறணும்னு நினைச்சாலும் அவர் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் நடப்பிப்பார், நடக்க செய்வார். ஸ்பெஷலாக ஒன்றெல்லாம் கிடையாது. அன்பு கூர்ந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், அன்பு கூர்ந்து எவ்வளோ நேரம் ஆராதிப்பீங்களோ ஆராதிங்க, அன்பு கூர்ந்து எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்களோ ஜெபிங்க, அன்பு கூர்ந்து எவ்வளோ வேதம் வாசிக்கணுமோ வாசிங்க, அன்பு கூர்ந்து அவரை போய் அறிவிங்க, அன்பு கூர்ந்து தசம பாகம் கொடுங்க, அன்பு கூர்ந்து காணிக்க கொடுங்க, அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக தோண்டுதோ, திருப்தியாக தோண்டுதோ அதெல்லாம் செய்யுங்க. நான் அன்பு கூர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடலான் இருக்கேன், செய்யுங்க. நான் அன்பு கூர்ந்து வந்து எல்லாம் சர்ச்செல்லாம் தொடச்சி பெருக்கி எடுத்து ஜன்னலெல்லாம் இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் எடுத்து ஃபேனெல்லாம் தொடச்சி என்னென்னா அதை எப்படி செய்யுங்க. பாஸ்டர் கூப்பிட்டு இங்கே வாங்க, அந்த ஃபேனெல்லாம் தொடங்க, இந்த சேரெல்லாம் எடுத்து போடுங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒன்றும் கணக்கில் கொண்டு வர மாட்டார். ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, எல்லாருமே செய்வீங்க, யாரை சொன்னாலும் செய்வீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாதான், அன்பு கூர்ந்து. அப்போ ஆண்டவர் எதை கவனிக்கிறார், நான் அவரிடத்தில் காண்பிக்கிற அன்பை கவனிக்கிறார். என் எதிர்பார்ப்பு என்ன, நான் இப்படியே ஆண்டவருக்கு போய் இதை செஞ்சு அப்படியே ஆண்டவருக்காக இப்படி அதை செஞ்சு இப்படி செஞ்ச உடனே அவர் எனக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிருவார், அவர் பார்ப்பார். ஓ எனக்கே நீ என்ன பண்ணுற, எனக்கே நீ ரூட்டு போடுறியா, ஓ எனக்கே நீ இப்படியெல்லாம் செஞ்சு நீ ஏமாற்ற பார்க்குறியா. அவருக்கு தெரியுமா தெரியாதாங்க? இப்போ நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிருக்கிற சில திட்டம்லாம் எனக்கு தெரியாது, ஆவியானவர் வெளிப்படுத்தினா தெரியும், மற்றபடி தெரியாது. ஆனால் நீங்கள் நினச்சிருக்க எல்லா திட்டமும் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். பாருங்கள், நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு தெரியாது போல். நம்ம பிறக்கிறதுக்கு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னவே நம்மளை பற்றி தெரிஞ்சவருக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டு இன்னையிலேருந்து இதை வேலை செஞ்சு அடுத்த மாதம் டார்கெட் அப்படின்னு போடுற பிளான் அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு எதிர்பார்க்கிற ஒன்று தான், என்ன செய்கிறாரு, என்கிட்ட அன்பாக இருக்கிற ஆளுக்கு எல்லாம் செஞ்சிருங்காரு. எனக்கு அன்பாக இருக்கிற ஆளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிரு. சும்மா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் என்ன செய்யாத. ஒரு 2 பேர் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போனாங்களாம். 2 பேர், அது வாசிங்களேன், 2 பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போனாங்களாம். ஜெபிக்க போயிட்டு ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அங்கே போயிட்டு ஆண்டவரே நான் யார் தெரியுமா, நான் வந்திருக்கிறது யார் தெரியுமா, நான் வந்திருக்கிற ஆள் இது தான் ஆண்டவர் வந்து கவனிக்கிறாரு. நல்லா கவனிங்க, அவன்கிட்ட எந்த குறை இல்லை. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அவன் யார் அப்படின்னா ஒரு 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 சபைக்கு ரொம்ப தூணாக நிற்கிற ஆள் மாதிரி, ஒரு சபைக்கு ரொம்ப வேண்டிய ஆள் மாதிரி. என்ன அவன் என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கே வந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவன் சொல்கிறத பாருங்கள், வாசிங்க.
அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட இப்படி, ஆண்டவரே நான் சரியாக தசம பாகம் செலுத்துகிறேன், நான் சரியாக காணிக்கை செலுத்துகிறேன், நான் சரியாக பலி செலுத்துகிறேன், நான் சரியாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ எவ்வளோ பெர்ஃபெக்டாக வாழ்கிறாரு பாருங்க. அவருடைய இன்னொரு சைடை நான் உங்களுக்கு விளக்கிக்கிட்டே வரேன் பாருங்க. அவர் யாருன்னா பரிகாரர், அப்புறம் பரியாசக்காரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர், இவங்களோடலாம் சேர மாட்டார். ஐயா என்ன செய்ய மாட்டார்? இவங்களோடலாம் சேர மாட்டார். அவர் கரெக்டாக இருப்பார். அப்படி சொல்லிட்டு வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன்? உபவாசிக்கிறேன். என்ன ஒரு நல்ல நபர் பாருங்க. வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறாராம்? உபவாசிக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து சொல்றாரு, என் சம்பாத்தியங்கள்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். எல்லாம் பாருங்க, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் கரெக்டாக இருப்பேன். எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட்டில் கரெக்டாக என்ன கொடுத்துருவேன்? தசம பாகம்லாம் கொடுத்துருவேன். நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு இவன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான். சொல்லும்போது அங்கே ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் என் செய்கையினால் அல்ல கர்த்தரை திருப்திப்படுத்துவது, என்னுடைய அன்பினால். அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 13 வாசித்தோம். எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்தாலும் என்ன நான் செஞ்சாலும் அது ஈடாகாது. எதுக்கு ஈடா? அன்புக்கு ஈடாகாது. அப்போ ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், அன்பு காரியத்தை, ராஜரீக பிரமாணத்தை போல் இருக்கிற அன்பு, சர்வாங்க தகன பலியை போல் இருக்கிற அந்த அன்பை நான் செய்ய வேண்டும். அப்படி நான் செய்வேன் என்றால், அப்படி நான் செய்கிற அந்த அன்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நான் அந்த அன்பு செய்யும்போது நன்மை செய்கிறவனாய் மாறுகிறேன். அந்த நன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அன்பில் எப்படி இருக்கிறோம்? இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குதா? நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. நீங்கள் செய்கிறது எல்லாம் எப்படி செய்கிறீர்கள்? அன்பு கூர்ந்து செய்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 8:3 சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ மற்றதெல்லாம் செய்கிற ஆளுக்கெல்லாம் விட, மற்ற வேலையெல்லாம் செய்கிற ஆளை விட நீங்கள் 5 மணி நேரம் ஜெபம் கூட பண்ணலாம். ஆனால் அன்பு இல்லைன்னு வைங்க, அன்பு இல்லாமல் ஜெபம் பண்ண முடியுமா பாஸ்டர்? அன்பு இல்லாமல் உபவாசம் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கேன்னு சொல்கிறானே அவன். அன்பு இல்லாமல் அங்கே செய்கிறான் அவன். அன்பு இருந்திருந்தா, தேவன் பேரில் அன்பு இருந்தால் ஆண்டவருக்கு செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டோம். அன்பு இருக்கிற இடத்துல சொல்லி காட்டுவோமா? என்னைக்காவது அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம போய் இதெல்லாம் உனக்கு செஞ்சேன்னு தெரியுமா அப்படி சொல்ல மாட்டோம். அன்பு இருக்கிற இடத்துல ஒன்றுமே பேச மாட்டோம். செய்யதையே இன்னும் கொஞ்சம் நிறையா செய்வோம். எந்த பலன் எதிர்பார்க்காம செய்வோம், யோசிக்காமல் செய்வோம். செஞ்சதையே திரும்ப செஞ்சாலும் பரவாயில்லன்னு செய்வோம். ஏன்னா அது என்ன உள்ளே இருக்கு? அன்பு இருக்குது. அதைத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் என்ன செய்யப்பட்டிருப்பானா? அறியப்பட்டிருப்பான். இன்றைக்கு அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். அந்த அன்பை அவர் தகன பலிக்கு ஒப்பிடுகிறார், ராஜரீக பிரமாணத்துக்கு ஒப்பிடுகிறார். யாக்கோபு 1:12 சொல்லுகிறார், அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெரும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மத்தேயு 10:37 தான் அவருடைய கேள்வி. மத்தேயு 10:37 படி நான் வாழ ஆரம்பித்தால் எனக்கு நன்மையை தவிர தீமை அல்ல. அவர் சொல்லுகிறார், கேள்வி கேட்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நான் நன்மை செய்து ஆசீர்வதித்து நான் வழி நடத்த வேண்டும், நான் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும் என்றால் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவர் முக்கியமா, அம்மா முக்கியமா? ஆண்டவர் முக்கியமா, அப்பா முக்கியமா? ஆண்டவர் முக்கியமா, குடும்பம் முக்கியமான்னு கேட்டால் என்ன பதில்? அந்த அன்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்ம
ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். உங்களுக்கு பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் யார் கிடையாதான், பாத்திரன் அல்ல. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை அங்கே அவர் கேள்வியாக கேட்குறாரு. எப்பா, நான் உனக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், நீ பாத்திரனாக இருக்கணும்னா அதுக்கு உள்ள உனக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். என் மேலே காட்டுற அன்பு. இன்றைக்கி இங்கே தான் இதுதாங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய சொன்னால் ஈஸியாக செஞ்சிருந்தாங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய சொன்னால் சுலபமாக செய்துட்டு, ஆனால் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும்னா, தேவ அன்பை காட்டுங்கன்னா அது காட்ட முடியல. மனுஷனாய் வாழுகிற நமக்குள்ளே தேவ அன்பை வெளிப்படுத்துவதின் குணாதிசயம் தான் 1 கொரிந்தியர் 13. 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணாதிசயம் எல்லாமே 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்களிலே அன்புக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த கேரக்டர் யாருடையது? ஆண்டவருடையது, தேவனுடையது. அப்போ இந்த அன்பு எனக்குள்ளே வந்துவிட்டால் சகலமும் எனக்கு எப்படி நேரிடும்? நன்மைக்கு ஏதுவாய் நேரிடும். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு செய்தருள்வாராக. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களா. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் ஆராதனையே வரும். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் துதி வரும். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் அவரை ஆராதிக்க வரும். அப்போ அவருடைய நாமத்தை நான் நேசிக்கிறேனா? அப்போ நான் எதை செய்தாலும் அதை எப்படி செய்கிறேன்? அதே தாவீது 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. இடரல்னா என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையும் வராது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட சமாதானத்தில் வைப்பாராக. அல்லேலூயா. நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அன்பு இல்லாமல் செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அதை அன்போடு செய்ய வேண்டும். முக்கியமாக கர்த்தருக்கு செய்கிற எல்லா விஷயமும் அன்புனால செய்கிறதா இருக்கணும். யாரும் கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது. அன்புனால செய்கிற இடத்துல செய்யும்போது, நாங்கள் ஆராதனை நடத்தும் போது கூட கையை தூக்கி அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆகையினால தான் ரோமர் 8:28 தெளிவாய் நாம் வாசித்த வசனத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதித்து தேற்றுவாராக. மிகுந்த அன்பை அவருக்கு செலுத்துவோம். உலகத்தில் காண்பிக்கிற அன்பை விட, பெற்றோரிடத்தில் காண்பிக்கிற அன்பை விட, பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற அன்பை விட அவரிடத்தில் அதிகமாய் காண்பிப்போம். அவரால் வழிநடத்தப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.